அடுத்ததா ஒரு 2 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். எரிசக்தி துறை மற்றும் வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி துறைக்காக எவ்ளோ நிதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிசக்திக்கு மட்டும் 15,828 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது என்ன செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு இந்தியாவோட மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பா தமிழ்நாடு தான் இருக்கணும் அப்படின்றத பிஇஎஸ் மையமா உருவாக்குறதா இவங்களோட புதிய கொள்கை. வீட்டு கூரையில சூரிய மின் மானிய திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. வீட்டு கூரைகள்ல வந்து சோலார் பேனல் அமைக்கிறது தான் இந்த திட்டத்தோட மெயினான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் 15,828 கோடி நிதி இதுல ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா வீட்டு வசதி துறை, அந்த துறைக்காக பார்த்தீங்க அப்படின்னா 8,852 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. செயற்கை நுண்ணறிவு மூலமா இணைய வழி திட்ட அனுமதிக்காக 40 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குறைந்த வருமானம் வாங்குற ஃபேமிலிஸ்க்காக முதல் கட்ட வேலையா சென்னை பெருநகரத்துல மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வசதி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இந்த திட்டங்கள் மூலியமா என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கண்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.